கொஞ்ச நாளா இன்ஸ்டாகிராம்ல வட சொல்றது நிறுத்திட்டீங்கன்னு நம்பி நானும் நீங்க திருந்துட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. இங்க போஸ்ட் பண்ணா அடி ஓவரா விழுதுன்னு யூடியூப்ல போய் வட சுட ஆரம்பிச்சிட்டீங்க. கேவலமா இல்ல? அதாவது புண்டங்க் என்ற ஸ்டாண்டப் காமெடியன் அவரோட நிகழ்ச்சியில நான் பண்ற ஜோக்ஸ்க்கு எல்லாம் கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஆனா 41 பேர் கொண்டவெல்லாம் ஜாலியா சுத்துறான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க 10 நிமிஷம் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இட்ஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் டு கண்டெம். நாங்க அதுக்கு எதுவும் சொல்லல. ஆனா அவரை பத்தி மட்டும் பேசினா வீடியோ ரீச் ஆகாது, வியூஸ் போகாது, உங்க ரெவென்யூ படுத்துடும்னு நடுவுல சீமான் அவர்களையும் உள்ள இழுக்கிறீங்களே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அதாவது திரு சீமான் கரு ஸ்டாம்பேடுக்கு திரு விஜய் அவர்களும் ஒரு வித காரணம்னு சொன்ன விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சீமான் அவர்கள் பேசினார். ஏன்னா நீ வரலனா அவன் மக்கள் ஏன் சாவ போறான், எதுக்கு கூட்டம் கூட போகுது, இதே மாதிரிதான் அவங்களையும் பேசி வச்சிருக்காரு. அந்த அரசியல் அறிவுங்கிறது இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. சரிப்பா, சீமானுக்கு அரசியல் அறிவு இல்ல, நாங்க எல்லாரும் முட்டாள்கள் தான். ஆனா அதே ஸ்டாம்பேடுக்கு ஒரு பெரிய அரசியல் ஆசான் 3 வேளையும் அரசியலை மட்டுமே சாப்பிட்டு நவ துவாரங்களும் அரசியல் பொங்கி ஊருக்கே அறிவுரை சொல்ற ஒரு பெரிய அறிவு களஞ்சியம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? என்ன கேட்டீங்கன்னா, இந்த கரூர் துயரத்துக்கு முழுமையான காரணம் யாரு? உளவுத்துறையும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, கடைசியா விஜயும் சரி, எல்லாருமே அக்கௌண்டபிள் தான். இப்ப சொல்லுங்கயா, கரூர் துயரத்துக்கு யார் முக்கிய காரணம்? விஜயா இல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா? என்னோட ஒப்பீனியன் ஒன்னே ஒண்ணுதான். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இது பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல எல்லாரும் இருக்காங்க, விஜய் உட்பட. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வியூஸ்க்கும் லைக்ஸ்க்கும் அப்படி மாத்தி மாத்தி முட்டு கொடுக்குறீங்களே, ஹவ் சீப் பிரதர். அன்னைக்கு ஆளுங்கட்சியான டிஎம்கேவும் காரணம், திரு விஜய் அவர்களும் காரணம் சொன்ன அதே வாய் இன்னைக்கு முக்கிய டிஎம்கே மட்டும் தான் காரணம் மாத்தி மாத்தி முட்டு கொடுக்குறீங்களே. குச்சமே இல்ல. இப்படி மாத்தி மாத்தி பேசி கூட ஏமாத்துறீங்களே. நீங்க யாரோட பேர் மக்கள் கேட்டா மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? கருத்து பதிவிடுங்க. நீங்க என்ன கருத்து பதிவிட்டு இருக்கீங்கன்னு பார்த்து பதிவிடுங்க. இப்படி பேசுறதெல்லாம் அவதூறு. இதுல எங்களுக்கு அறிவுரை வேற. ஆரா குறை.